Good morning students. Today teaching for lesson 9th science. 9th science, then first lesson measurement. Today about the topic description of vernier caliper. Description of vernier caliper. Already நம்ம previous classல vernier caliper screw gauge ஓட instrument, அதோட instrument ஓட conditions, அது எப்படி அதோட character, அது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். டுடே கிளாஸில் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் வெர்னியர் கேலிஃபர், அதாவது வெர்னியர் கேலிஃபரோட அந்த அமைப்பு, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ், அதை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். த நெக்ஸ்ட், த வெர்னியர் கேலிஃபர் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் எ தின் லாங் ஸ்டீல் ஸ்கேல். தின் லாங் ஸ்டீல் ஸ்கேல் graduated in centimeter and millimeter called main scale. Very very important to mark, what is a main scale? The main scale, the vernier caliper consists of the thin long steel scale graduated in centimeter and millimeter and called main scale. Very very important to mark. Then scale to the left, scale to the left, scale to the left end of the main scale. An upper and a lower jaw are fixed perpendicular to the bar. அதாவது வெர்னியர் கேலிஃபர், அதாவது வெர்னியர் கேலிஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில், அதாவது மெயின் ஸ்கேல் ஒன்று இருக்குது. மெயின் ஸ்கேலோட லெஃப்ட்டில் லோயர் ஜாஸ்லேயும் அப்பர் ஜாஸும் டூ ஜாஸ் இருக்குது. ஒன்று அப்பர்லேயும் ஒன்று லோயர்லேயும் இருக்குது. அந்த ஜாஸ் ரெண்டுமே பர்பெண்டிகுலர் டைரெக்ஷன் இருக்குது. எதோட இதுக்கு பர்பெண்டிகுலர் டைரெக்ஷன் இருக்குது அப்படின்னா, அதாவது ஃபிக்ஸ்டு ஜா, அதாவது ஃபிக்ஸ்டு ஜாவுக்கு பர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் அப்பரில் ஒரு ஜாவும் லோயரில் ஒரு ஜாவும் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. த நெக்ஸ்ட்டு தீஸ் ஆர் நேம்டு ஆஸ் ஃபிக்ஸ்டு ஜா. இதுக்கு நேம் வந்து ஃபிக்ஸ்டு ஜாஸ் நேமு. டு த ரைட் ஆஃப் த ஃபிக்ஸ்டு ஜாஸ், ரைட் ஆஃப் த ஃபிக்ஸ்டு ஜாஸ் எ ஸ்லைடர் with a upper and a lower movable jaw is fixed. அதாவது ரைட் சைடில் ஒரு ஸ்லைடர், வெர்னியர், அதாவது வெர்னியர் ஸ்கேலோட ரீடிங்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகி ஸ்லைடரும் அந்த மேலே அதாவது அப்பரில் ஒரு ஜாஸும் கீழே ஒரு ஜாஸும் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இது ரெண்டுமே மூவ் ஆகக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். த ஸ்லைடர் கேன் பி மூவ்டு ஆர் ஃபிக்ஸ்டு டு எனி பொசிஷன் யூஸிங் ஏ ஸ்க்ரூ. நம்ம ஸ்க்ரூ யூஸ் பண்ணி, அதாவது ஸ்லைடரை மூவ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்க்ரூ யூஸ் பண்ணி ஸ்லைடரை மூவ் பண்ணிக்கலாம். அந்த மேலே இருக்க அப்பர் ஜாஸும் கீழே இருக்க லோயர் ஜாஸும், இது ரெண்டுமே, அதாவது ரைட் சைடில் இருக்கிற அப்பர் ஜாஸும் லோயர் ஜாஸு ஸ்லைடரை மூவ் பண்ணி எது நம்ம யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்க்ரூ யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். த வெர்னியர் ஸ்கேல் இஸ் மார்க்டு ஆன் த ஸ்லைடர். வெர்னியர் ஸ்கேல் இஸ் மார்க்டு ஆன் த ஸ்லைடர் அண்ட் இட்ஸ் மூவ்ஸ் along with the movable jaws and the slider. அந்த ஸ்லைடரில் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இந்த ஸ்லைடரில் வெர்னியர் ஸ்கேலோட ரீடிங் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ அந்த ஸ்லைடர்ஸ் மூவ் ஆகும். அப்போ மூவ் ஆகிறப்ப வெர்னியர் ஸ்கேலோட ரீடிங்ஸை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அதாவது லோயர் ஜாஸும், அதாவது கீழே இருக்கிற அப்பர் ஜாஸும், அதாவது அப்பர் ஜாஸும் லோயர் ஜாஸும் மூவ் ஆகும். அது கூட ஸ்லைடர் மூவ் ஆகும். அப்போ வெர்னியர் ஸ்கேலோட ரீடிங்ஸை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். The lower jaws are used to measure the external dimensions. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். அதாவது கீழே இருக்கக்கூடிய லோயர் ஜாஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோட, அதாவது இன்னர் பார்ட்ஸ், அதாவது மேலே இருக்கக்கூடிய அப்பர் ஜாஸ், அதாவது மேலே இருக்கக்கூடிய அப்பர் ஜாஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோட இன்னர் சைடை மெஷர் பண்ணலாம். தென் லோயர் ஜாஸ் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டோட அவுட் சைடை மெஷர் பண்ணலாம். அதாவது அவுட் சைடுங்கிற டைமென்ஷனை மெஷர் பண்ணலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். அதாவது எக்ஸ்டர்னல் டைமென்ஷன்ஸ் அண்ட் தென் internal dimensions நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். and the upper jaws are used to measure the internal dimensions. very very important words, internal dimensions of the objects. the thin bar attached to the right side, அதாவது thin bar attached to the right side of the vernier scale is used to measure the depth hollow objects. அதாவது அந்த மெயின் தின் ஸ்கேல் இருக்கும். ஸ்கேலுக்கு பேக் சைடில் ஒரு ராடு மெலிசாக இருக்கும். அந்த ராடை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்டோட டெப்த்தை மெஷர் பண்ணலாம். அதாவது ஸ்க்ரூ மூவ் பண்ண அந்த ஸ்கேலோட பேக் சைடில் ஒரு ராடு, நல்லா சாஃப்டாக ஒரு ராடு மூவ் ஆகும். அந்த ராடை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோட டெப்த்தை மெஷர் பண்ணலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். த 1 மார்க், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். திஸ் image vernier caliper instrument. the first parts inside jaws, மேலே இருக்கக்கூடிய அப்பர் ஜாஸ் ரெண்டுமே இன்சைட் ஜாஸ்
அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட இன்னர் சைடு. இப்போ எக்ஸாம்பிள் கிளாஸ் அண்ட் தென் கேப், அதோட இன்னர் சைடு மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா அப்பர் ஜாஸ் யூஸ் பண்ணுவோம். தென் அவுட் சைடு ஜாஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோட அவுட் சைடை மெஷர் பண்ணலாம். தென் மெயின் ஸ்கேலுங்கிறது ரொம்ப லாங்காக இருக்கிற ஸ்கேலுக்கு பேர் மெயின் ஸ்கேல். வெர்னியர் ஸ்கேலுங்கிறது அது ஸ்லைடரில் பார்த்தா ஒரு மார்க் பண்ணியிருக்காங்க, அதாவது ஃபிக்ஸ்டு லைன்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மால் லைன்ஸ் எல்லாமே வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். த ஹோலோ ஆப்ஜெக்ட் தான் ஆப்ஜெக்ட். த நெக்ஸ்ட் யூசேஜ் ஆஃப் வெர்னியர் கேலிஃபர். நம்ம வெர்னியர் கேலிஃபரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 கண்டிஷன்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இன் யூஸிங் த வெர்னியர் கேலிஃபர் இஸ் இட் டு ஃபைண்ட் அவுட் சைடு இட்ஸ் லீஸ்ட் கவுண்ட். அது வெர்னியர் கேலிஃபரோட லீஸ்ட் கவுண்ட் ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். அதாவது வெர்னியர் கேலிஃபரோட லீஸ்ட் கவுண்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். தென் நெக்ஸ்ட்டு ரேஞ்சை தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் தென் 0 எரர். இந்த 3 கண்டிஷன்ஸும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். வெர்னியர் கேலிஃபர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 கண்டிஷன்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு லீஸ்ட் கவுண்ட். வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். வாட் இஸ் எ லீஸ்ட் கவுண்ட்? Start letter LC. Least count of the instrument LC equal to value of one smallest main scale division by total number of vernier scale division. Very important 2 mark. What is a least count? The main scale division will be in centimeter. Main scale division in centimeter. Further divided into millimeter. மெயின் ஸ்கேலில் சென்டிமீட்டர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த சென்டிமீட்டர்ஸில் ஸ்மால் லைன்ஸ்க்கு பேர் மில்லிமீட்டர்ஸ். அது 2 மில்லிமீட்டர்ஸும் சென்டிமீட்டர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். த வேல்யூ ஆஃப் இன் ஸ்மாலஸ்ட் மெயின் ஸ்கேல் டிவிஷன் இஸ் 1 millimeter. அந்த மில்லிமீட்டர்ஸில் மொதல் இருக்கக்கூடிய ஸ்மால் லைன்ஸ்க்கு பேர் 1 millimeter. இந்த வெர்னியர் ஸ்கேல் தேர் வில் பி 10 division. அதாவது வெர்னியர் ஸ்கேலில் ஸ்மாலஸ்ட் லைன்ஸ் எத்தனை இருக்குன்னா 10 டிவிஷன் இருக்கும். அப்போ 1/10 millimeter divisions. Then formula LC least count equal to 1 millimeter by 10. 1 millimeter by 10 equal to 0.1 millimeter equal to 0.01 centimeter. Very important 1 mark. What is a vernier caliper least count? Vernier caliper least count 0.01 centimeter. Very important 1 mark. The next zero error. The zero error, அதாவது unscrew. Zero error. Unscrew the slider and move it to the left such that both the jaws touch each other. நம்ம அதாவது ஸ்க்ரூ யூஸ் பண்ணி, அதாவது லோயர் ஜாஸ் அப்பர் ஜாஸோ லெஃப்ட் சைடு மூவ் பண்ணி 2 லோயர் ஜாஸோ 2 அப்பர் ஜாஸும் கரெக்டாக மேட்சஸ் ஆகணும். மேட்சஸ் ஆனால் 0 எரர். மேட்சஸ் ஆகிச்சுன்னா 0 எரர். மேட்சஸ் ஆகலைன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எரர் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிற கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். த செக் வெதர் த ஜீரோ மார்க்கிங் ஆஃப் த மெயின் ஸ்கேல் கோயின்சைடுங்கிறது மேட்சிங் ஆகிறது, அதாவது இணைதல். கோயின்சைடுங்கிறது மேட்சிங் ஆகிறது அல்லது இணைதல். வித் தட் ஆஃப் த ஜீரோ ஆஃப் த வெர்னியர் ஸ்கேல் இஃப் தே கோயின்சைட் தென் தேர் இஸ் நோ ஜீரோ எரர். அதாவது மேலே இருக்கக்கூடிய அப்பர் ஜாஸ் 2வும் கீழே இருக்க லோவர் ஜாஸ் 2வும் கரெக்டாக கோயின்சைட் ஆகி, அதாவது மேட்சஸ் ஆகியிருந்தால் அதுக்கு பேர் ஜீரோ எரர். இஃப் தே டூ நாட் கோயின்சைடு, இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், டூ நாட் கோயின்சைடு. அதாவது மேலே கூடிய அப்பர் ஜாஸும் கீழே இருக்க லோயர் ஜாஸும் மேட்சஸ் ஆகலை, அதாவது மேட்சஸ் கரெக்டாக ஆகலை, கோயின்சைட் ஆகலை அப்படின்னு எரர் ஃபார்ம் ஆகிருக்கு. அதை எரரை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். 1 பாசிட்டிவ் எரர், தென் நெகட்டிவ் எரர். த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் ஷெட் டு possesses zero error. Zero error may be positive or negative error. Important words, positive or negative. If the zero of a vernier is shifted to the right of main scale, it is called positive error. ரைட் சைடு, அதாவது ரைட் சைடு மூவ் ஆகியிருந்தால், அதாவது மெயின் ஸ்கேலேருந்து ரைட் சைடு மூவ் ஆயிருந்தால் அதுக்கு பேர் பாசிட்டிவ் எரர். தென் லெஃப்ட் சைடு மூவ் ஆயிருந்தால் அதுக்கு பேர் நெகட்டிவ் எரர். ஆன் த அதர் ஹேண்ட் இஸ் த ஜீரோ ஆஃப் த வெர்னியர் இஸ் ஷிஃப்டட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஜீரோ ஆஃப் மெயின் ஸ்கேல், தென் த எரர் இஸ் நெகட்டிவ். வெரி இம்பார்ட்டன்ட் வேஸ், ஜீரோ இஸ் நெகட்டிவ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், த நெக்ஸ்ட் கிளாஸ் positive zero error. Okay students, today
you are understand vernier caliper and screw gauge instrument, vernier caliper, description of vernier caliper and அதாவது image vernier caliper image and then parts and least count and the error. The error, zero error, two type of error, the positive error and negative error. Okay students, next class about the topic positive zero error. Thank you to all.